சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜு பேசுறேன். நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்று பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் தினங்க. இந்த பிறந்தநாள் தினத்துல பேரறிஞர் அண்ணா ஒரு சம்பவத்தை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது பாத்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையிலிருந்து சரியாகி மறுபடியும் சட்டசபைக்கு வராருங்க. 1968 சட்டசபைக்கு வந்தோடனையும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் ஆனந்த நாயகின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்களே, உங்களுடைய மருத்துவ செலவு பணத்தை உங்க சொந்த செலவுல செஞ்சீங்களா, உங்க கட்சி செலவுல செஞ்சீங்களா, இல்ல அரசாங்க செலவுல செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ பேரறிஞர் அண்ணா எல்லாரையும் திரும்பி பாக்குறாரு. எல்லாருமே அண்ணாவை பாக்குறாங்க. அவர் பதில் சொல்லலைங்க. இதுக்கு பதில் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாருங்க. மறுநாள் சட்டசபை கூடுதுங்க. அப்போ அதே ஆனந்த நாயகி நேற்று கேட்ட அதே பதில இப்ப கேட்கறாங்க. எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்றாரு, என்னுடைய மருத்துவ செலவு என்னுடைய சொந்த பணமும் இல்ல, அரசாங்க பணமும் இல்ல, கட்சி பணமும் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க என்னுடைய முழு அந்த மருத்துவ செலவையும் ஏற்று செலவு செஞ்சது இதே சட்டமன்ற உறுப்பினர் இங்க அமர்ந்துட்டு இருக்காரு எம்ஜி ராமச்சந்திரன், எனது அன்பு தம்பி, அவருடைய சொந்த பணத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அறிஞர் அண்ணா அதுக்கு உண்டான ரசீதியும் அங்க சட்டசபையில கொடுக்கறாருங்க. அப்போ அறிஞர் அண்ணா சொல்றாரு, நேற்றைக்கு என் அன்பு தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் சட்டசபைக்கு வரல, இன்று அவர் வந்திருக்காரு. அவர் முன்னாடி தான் இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் இன்னைக்கு சொல்றேன். நேற்றைக்கு சொல்ல இன்னைக்கு நான் இந்த தகவலை சொல்றேன்ட்டு. அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த விஷயத்த சொல்லலைன்னா இது வரைக்குமே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எதனாலனா, எம்ஜிஆர் அவர்கள் அறிஞர் அண்ணாக்கு செலவு பண்ண அந்த தொகையை இது வரைக்குமே யாருக்குமே வாயை திறந்து சொன்னது கூட கிடையாதுங்க. அவர் செலவு பண்ணாருன்னு அப்படின்ற ஒரு சின்ன தகவல் கூட கிடையாதுங்க. வெளியே சொல்லிக்கலங்க. அது அறிஞர் அண்ணா அவர்கள் மட்டுமே அதை சட்டசபையில சொன்னதுனால உலகத்துக்கு தெரிய வந்ததுங்க. பாத்தீங்களா, நம்ம பொன்மன செம்மல்ல அது சொல்லுவாங்க பாத்தீங்களா, கொடுக்கிற கை தெரியக்கூடாது ஏதோ சொல்லுவாங்க, டைலாக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்க நம்ம புரட்சி தலைவர் அவர்கள். அதுதான் இந்த தருணத்துல உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிறேன். அந்த தொகை பாத்தீங்கன்னா 1,25,000 ரூபாய். எங்க இப்போ 1968 அப்ப அந்த தொகையுடைய மதிப்பை நீங்க கணக்கிட்டுங்க. அதுதாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ன்றது. என்னைக்குமே மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், கொடைவள்ளல், வசூல் சக்கரவர்த்தி எல்லாமே நம்ம மக்கள் திலகங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.